சிக்கன் கலாட்டி கபாப், கபாப்ஸ், சிக்கன் கலாட்டி கபாப் அப்படின்னு நான் வந்து என்னோடய வேர்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ கொஞ்சோண்டு ஒரு 250 கிராம்ஸ் சிக்கன் மின்ஸ் கீமா வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ட்ரை பண்ணி இது வந்து பசங்க சாப்பிட்டு சூப்பர் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தைரியமாக யாருன்னா வீட்டுக்கு வரும்போது கெஸ்ட்ஸுக்கு செய்யலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த வாட்டி செய்யும்போது இன்றைக்கி அப்படி இது நல்லா வந்துருந்துச்சுனாக்கா அடுத்த வாட்டி செய்யும்போது நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். பிளேட்டிங். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நல்லா பிளேட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆச்சுனாக்கா கூட நமக்கு வந்து பசங்க ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு குட்டி கபாப் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் நினச்ச டெக்ஸ்சர் வரல. இன்னும் கூட பார்த்திங்கன்னா அந்த மெல்ட் இன் மவுத் டெக்ஸ்சர் வரணும். இதில் வந்து கொஞ்சம் அதுதான் இது ஒரு லேர்னிங் இது. ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் டைமு அந்த டெக்ஸ்சர் எப்படி கொண்டு வர்றது தெரியும். எப்படி நம்ம பிளேட்டிங் விஹான் அத்தார்ஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனஸ்ட்லி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெக்ஸ்சரில் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். டெக்ஸ்சரும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் நினச்ச அளவுக்கு அதாவது மெல்ட் இன் மவுத் டெக்ஸ்சர் வந்து வரலை. பட் நெக்ஸ்ட் டைமு பக்காவாக நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பையனோட வேலை பாருங்கள். வாட் இஸ் திஸ்? வாட் பனானா சாப்பிட்டு இப்படி வச்சுருக்கான். வாவ், ஃப்ரிட்ஜில் அதுவும். ஸோ விஹான் சார் வந்து வாரத்தில் 2 நாள் வருவாங்க. ஓகே, ஸோ காஃபி மட்டும் கொடுப்பேன். ஸோ கூட எப்பயாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தா வீட்டில் இருந்தால் தானே. அது எங்கே எந்த மூலையில் ஒரு துண்டு பிஸ்கெட்டு கூட வைக்க மாட்டாங்க. ஸ்பெஷலி அத்தர்வ் அது எப்படி தான் அவனுக்கு தெரியுது. அவனுக்கு தெரியாமல் நம்ம எங்கே பாத்திரம் வைக்கிறோமோ பாத்திரம் நம்ம கேபினெட்குள்ளே குக்கரெல்லாம் வைப்பேன். குக்கருக்குள்ளெல்லாம் நான் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ சருன்னு இல்லை யாருன்னா ஒரு கெஸ்ட்டே வராங்க, நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஸ்நாக் வேணாவா. ஸோ நான் இந்த மாதிரி வாங்கி வைப்பேன். பட் வீட்டில் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் இப்போ வந்து சொல்லியே வச்சு, ஏன்னா ஒழிச்சு வச்சாக்கா அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது பேப்பர் மட்டும் தான் இருக்கும். அங்கங்கே பேப்பர் தொண்டுங்க. அது பேப்பர் கூட டஸ்ட்பினில் போகாது. ஓகே, ஸோ இந்த வாட்டி சொல்லி வச்சுட்டு இது வந்து தொடாதீங்க. அப்புறம் இந்த வெயில் காலத்தில் ஜூஸ் வாங்கி வைப்பேன், அது கூட இருக்காது. எதுவுமே இருக்காது. எல்லாமே ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த க்ரம்ஸு தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுட்டேன், சருக்கு தொடாதீங்க. பாருங்கள், எல்லா பாட்டில்ஸ் காலி, எதுவுமே இல்லை. இதில் ரஸ்க்கு மட்டும் தான் இருக்குது. ரஸ்க்கு எல்லா பாட்டில்ஸ் காலி. கொஞ்சோண்டு மஞ்சள் வச்சு மிச்ச சாப்பாடில் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் புளி தண்ணி, அப்புறம் உப்பு. புளி, உப்பு, மஞ்சள் தூள். அப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியதாக நிறைய வெங்காயம், காஞ்ச மிளகா, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், நீங்கள் வேணும்னா பூண்டு, வேர்க்கடலை அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ரசம் தாளிச்சிட்டேன். வெளியில் கார் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ திடீர்னு பிளான் சேஞ்சு. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு நாங்கள் லேடிஸ் ஸ்பாட்டில் கொண்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ பஜ்ஜி வந்து சாயங்காலமாக போட்டுக்கலான்னு. ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு எண்ணெயில் கடுகு, சீரகம், கொஞ்சம் நல்லா நீளமாக வெங்காயம் ஸ்லைசஸ், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், பிளேன் மிளகாய் தூள். அதுவும் வேணும்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஜஸ்ட்டு மஞ்சள் மட்டும் போதும். இதுக்கு காரமே தேவையில்லை. ஸோ இது வந்து ரசத்தை கூட சாம்பார் சாதத்தை கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ பஜ்ஜி வந்து பசங்களுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் வேணுமா, வாழைக்காய் பஜ்ஜி போட்டு நான் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவோம். அவங்க எதுவுமே வேணாம். அவங்களும் ஏதோ வடையோ போண்டாவோ பக்கோடாவோ ஏதோ செய்கிறேன்னு சொன்னாங்க. சரி, நான் போடுறது டிசைட் ஆகிப்போச்சு. கொஞ்சம் அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம அந்த புளி போட்டு இப்போ தாளிக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த ரைஸோடையும் சூப்பர் மேட்சிங்காக இருக்கும் இது. ஆந்திரா பப்பு ரெசிபி, ஆந்திரா டொமேட்டோ பப்பு ரெசிபி நேற்று வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று வ்ளாக் பார்த்தீங்களா? இது வந்து தயிர் இருக்குது, அப்புறம் வந்து சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் குக்கரில் ரெடி ஆகிட்டுருக்கு. பொட்டேட்டோ ஃப்ரையும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். ரசமும் ரெடி, நம்ம ஆலு பாஜாவும் ரெடி, நம்ம ரசமும் ரெடி. பர்த்டே வந்துட்டுருக்குல்ல, எல்லா பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ். படிக்கிறது 9th ஸ்டாண்டர்டு, 13 வயசு தான் ஆகுது. பாருங்கள் பர்ஃப்யூம்ஸ் பாருங்கள், பிராண்ட்ஸ் பாருங்கள். மிஸ்டர் அத்தர்வ். விஹான் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஐயோ, அவன் வந்து ஏன் மாதிரி. என் ஹஸ்பண்டு கூட பிராண்டு இது கிடையாது, கான்ஷியஸ் கிடையாது. ஓகே,
ஆனால் இந்த பையன் இருக்கானே டிஃப்ரெண்ட். இன்றைக்கி எங்களோடது பாட்லக் பார்ட்டி இருக்குது. விஹான் எம்மியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கோம். சி நாச்சோஸ் அனிஷ் டன். ரெடியாம்மா? அது இன்னும் watching TV. So questions are because Auntie, we can see. She wears Dubai. அப்புறம் வெல்கம் பேக் டு அமேசான். கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸும் இருக்குது. ஆக்சுவலி இந்த பர்ஃப்யூம் வந்து எனக்கு கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட் அமேசானில் கிஃப்ட் வரும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அப்போ சேல் போயிட்டு இருந்துச்சு போல். இது வந்து நான் ஏதோ பசங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஓகே, இது பார்த்தாக்கா ஆட்டோமேட்டிக் இதில் இருந்துச்சு, கார்ட்டில் இருந்துச்சு. நான் அது வாங்கவே இல்லைன்னு பார்த்தா ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சு. ஸோ மென்ஸ் பர்ஃப்யூம் அது கொடுக்குறாங்க. லேடிஸ் கொடுத்துருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி பார்க்கலாம் வீட்டில் இந்த 2 பசங்க யாருன்னா. இது வந்து லேடிஸ் பர்ஃப்யூம். சரி, இது வந்து டீட்டெயில்ஸ் அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது பார்க்கலாம். இது வந்து நல்ல காட்டன் பலாசோ ஃப்ளேட் வைட் பேண்ட் பலாசோ பாட்டம்ஸ் காட்டன். ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. மழை என்னவோ பெய்ய மாட்டேங்குது. லைட் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து பாக்கெட்ஸ் இருக்குது. இதில் கலர்ஸ் கூட இருக்குது போல். ஆனால் செம்ம கம்ஃபர்ட்டு. ஸோ இது வந்து ஒரு டாப்க்கு பாட்டமாக கூட போட்டுக்கலாம், சுடி பாட்டமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். குர்த்தா பாருங்கள், இங்கே வந்து ஒரு பெல்ட் லுக்கில் இருக்குது, எலாஸ்டிக் அண்ட் நல்ல ஒயிட் லெக் காட்டன் பேண்ட்ஸ் இது. அண்ட் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. காதி அந்த பார்க்குறதுக்கு சீஸ் கிளாத் மாதிரி இருக்குது, ஆனால் கெட்டியாக இருக்குது துணி. அண்ட் நல்ல காட்டன், பியோர் காட்டன் பலாசோ பேண்ட், ஒயிட் லெக் ட்ரௌசர், ஆஃபீஸ் அண்ட் கேஷுவல் வேர். ஸோ விலை வந்து 698. அண்ட் சாரி, இதில் வந்து கலர்ஸ் கிடையாது, சைஸஸ் இருக்குது. பீபா காட்டன் ட்ரெஸ் பிரிண்டட். இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு கலரில் நிறைய யூஸ் பண்ணி எனக்கு அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ வந்து நான் வீட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்கினது வெளியில் போடுறதுக்கு. பட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வீட்டில் தாராளமாக ரெகுலர் வேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ஒன்று பிடிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன். அதில் கலர்ஸ் அவைலபிளாக இருந்தால் வாங்கிடுவேன். ஸோ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ஷர்ட் மாதிரி இருக்கும். காட்டன், நல்லா மெஷின் வாஷ் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், கல் மாதிரி இருக்குது துணி. இதில் என்கிட்ட இப்போ க்ரீன் வச்சுருக்கேன். இப்போ வாங்கியிருக்கிற கலர் ப்ளூ. பெல்ட் நான் யூஸ் பண்ணுறதில்ல. வெளியில் எங்கன்னா போகும்போது பெல்ட் போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு லுக் தருது. ஆனால் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன், வீட்டில் போடுறதுக்கு தான். பட் இப்போ நான் இந்த கலர் பார்த்துட்டு எனக்கு இப்போ நான் வச்சுருக்கிற கலருக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதான் நான் கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ட்ரெஸ்ஸு வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குமோ. நிறைய வ்ளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அழகான கலர், ஓகே, ஆலிவ் க்ரீன். பட் இது 2 பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அதே ட்ரெஸ் வாங்குறது ஒரே ட்ரெஸ். அட்லீஸ்ட் கலர் வேரியேஷன் இருந்தால் நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், என்ன மாதிரி கலர் ஃபேடால் ஷ்ரிங்கால் துணி கல் மாதிரி அப்படியே இருக்குது. எப்படி பாருங்கள், இது புது ட்ரெஸ்க்கும் இதுக்கும் என்ன இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? வாங்கும் போது என்ன குவாலிட்டியோ அதே இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகிருக்கு. இன்னும் கூட நிறைய வருஷம் யூஸ் பண்ணலாம் போல். ஸோ இது வந்து வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. சரி பார்க்கலாம், இதில் ஏதாவது ரெட் மரூன் ஷேடில் இருந்தால் பார்ப்போம். ஏன்னா இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. சரி, பொறுமையாக யோசித்து முடிவெடுப்போம். இதுதான் நான் வச்சுருக்கிற கலர். க்ரீன்லேயே 2 ஷேடு இருக்குது. 1459 இதோட விலை. ஸோ இது மெஜந்தா க்ரீன். இந்த கலரும் நல்லா தான் இருக்குது. இதில் சைஸ் இருக்கான்னு பார்க்கணும். சைஸ் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் இதில் வந்து ப்ளூ 4-5 கலர்ஸ் இருக்குது. ப்ளூ, க்ரீன், மெஜந்தா. க்ரீன்லேயே 2 ஆப்ஷன் இருக்குது போல், மரூனில் 2 ஆப்ஷன் இருக்குது போல். சரி பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து பாக்கெட் பர்ஃப்யூம்ஸ். நான் வந்து பாக்கெட் பர்ஃப்யூம்ஸ் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் வாங்குறதே இவ்வளோ. ஏன்னா பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டில் வாங்கி வச்சுட்டு எனக்கு அது பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ வந்து குட்டி பாட்டில்ஸ் இருக்கும்போது பெருசாக நான் பிராண்ட் பர்சன் எல்லாம் கிடையாது. அதாவது நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக ஃபுல் இயருக்கு வர மாதிரி பெரிய பாட்டிலாக வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஸோ நிறைய பர்ஃப்யூம்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பது. வாங்குறது ஆன்லைனு. ஸோ இந்த மாதிரி குட்டி பாட்டில்ஸில் வாங்கினா தான் நமக்கு சேஃபு. பிடிக்கல வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரிய லாஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் வீட்டில் பத்திரம் கூப்பிட்றோம். ஸோ நான் வந்து எனக்கு டெய்லி வீட்டில் போடுறதுக்கும் எனக்கு டெய்லி பர்ஃப்யூம் வேணும். ஸோ நான் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி பாட்டில்ஸ் இருக்கும்போது டெஸ்ட் அண்ட் ட்ரையலுக்கு நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலி லேடிஸ் பர்ஃப்யூம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150, 170 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துடும். இது மென்ஸ் பர்ஃப்யூம்.
நான் ப்ரைஸ் பிராண்ட் கான்ஷியஸ் கிடையாது. ஆனால் என் பசங்க அப்படி இல்லையே. ஸ்பெஷலி என் சின்ன பையன் பாருங்கள், அவன் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒன்லி பிராண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஒன்லி பிராண்ட்ஸ். இதுதான் அவனோட லேட்டஸ்ட். பார்த்தீங்கன்னா டியோர். இது என்ன விலைன்னு கூட எனக்கு தெரியாது. இனிமே தான் பார்க்கணும். பாருங்கள். ஐயோ, இப்போ அவங்க பர்த்டே கிஃப்டாக இது. பர்த்டே வந்துட்டுருக்கு. டியோருக்கு ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது. ஓ மை காட். 14,000 ரூபா பர்ஃப்யூம். வெரி குட். பர்த்டே கிஃப்ட். அத்தர்வோட பர்த்டே கிஃப்ட். ஆப்பா. ஸோ 14,500 ரூபாய். இப்போ தான் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன் இந்த பர்ஃப்யூமோட விலை. ஸோ சேம் இதுவா இல்லை அதே எவ்வளோ எம்எல் கூட தெரியாது. நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ஆனால் செம்மையா இருக்கு. ஓஹோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த பையனோட கேங்கு இதே இவ மாதிரியே தான் இருக்கும். சேம் வைபு, சேம் கூத்து. விஹான் இருக்கிற இடமே தெரியாது. ஸோ 2 பேரும் டோட்டல் டிஃப்ரெண்ட். சரி, சண்டேக்கு வந்து தம்பி வைஃப் வந்துருந்தாங்க லஞ்சுக்கு. மட்டன் தம் பிரியாணி பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து பிரியாணி டே எனக்கு தெரியாது. அப்படியே தான் நான் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். நல்லா வந்துருந்துச்சு. கொஞ்சம் கிரில்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்மி ஆயில் போட்டு நல்லா நைட்டே மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரொம்ப வீடியோ எல்லாம் எடுக்கல. ஜஸ்ட் கொஞ்சம் ஷார்ட்ஸாக தான் நான் எடுத்திருந்தேன். நல்லா ஒரு மூவி பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.